இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்குமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்குமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னரையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னரையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்குமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்குமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னரையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னரையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளால் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போற்றி துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போற்றி துதிக்க ஏகிடுவோமே. ஆமென். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
கர்த்தர் நல்லவர். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார். தேவன் பாலன் ஜனனமானார். பெத்லகேம் என்னும் ஊரிலே ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் போற்றும் ஜனனம். பாலன் ஜனனமானார் பெத்லகேம் என்னும் ஊரிலே ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் போற்றும் ஜனனம். பாலன் ஜனனமானார் பெத்லகேம் என்னும் ஊரிலே ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் போற்றும் ஜனனம். கன்னி மேரி மடியினில் கண்ணம் ஒளிய சிரிக்கிறார், சின்ன இயேசு தம்பிரான். கன்னி மேரி மடியினில் கண்ணம் ஒளிய சிரிக்கிறார், சின்ன இயேசு தம்பிரான். சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, அண்ணன் இயேசுவை தொழுது கொள்ளவா. ஜனனமான பெத்லகேம் என்னும் ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் போற்றும் ஜனனம். வானில் பாடல் தொனிக்குது, வீணை கானம் இசையுது, மையகா முழங்குது. வானில் பாடல் தொனிக்குது, வீணை கானம் இசையுது, மையகா முழங்குது. சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, அண்ணன் இயேசுவை தொழுது கொள்ளவாரி. பாலன் ஜனனமான பெத்லகேம் ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் போற்றும் ஜனனம். உன்னதத்தில் மகிமையே, பூமியில் சமாதானமே, மனுஷர் மேலே பிரியமே. உன்னதத்தில் பூமியில் சமாதானமே, மனுஷர் மேலே பிரியமே. சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, அண்ணன் இயேசுவை தொழுது மகிழவாரி. பாலன் ஜனனமான பெத்லகேம் என்னும் ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் போற்றும் ஜனனம். பேப்பர் பாடல் கேட்கிறார், முன்னணையை கேட்கிறார், உண்மை செய்து அறிகிறார். பேப்பர் பாடல் கேட்கிறார், முன்னணையை கேட்கிறார், உண்மை செய்து அறிகிறார். சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, அண்ணன் இயேசுவை தொழுது மகிழவாரி. பாலன் ஜனனமான பெத்லகேம் ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் இயேசுநாதர் பிறப்பினால் பிசாசு சிரசு நசுங்கவே, மோட்சவாசல் திறந்தது. இயேசுநாதர் பிறப்பினால் பிசாசு சிரசு நசுங்கவே, மோட்சவாசல் திறந்தது. சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, மன்னன் இயேசுவை தொழுது மகிழவாரி. பாலன் ஜனனமான பெத்லகேம் ஆமென் ஆச்சரிய தெய்வ ஜனனம், அனைவரும் ஆச்சரிய. கிழக்கு ராஜ நட்சத்திரம் கணித்து பார்த்த சாத்திரிகள் பணிகிறார். கிழக்கு ராஜ நட்சத்திரம் கணித்து பார்த்த சாத்திரிகள் துணித்து
யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, மன்னன் இயேசுவை தொழுது மகிழவாரே. பாலன் ஜனனமான பெத்தலேகம் என்னும் ஊரிலே ஆச்சரிய தெய்வ ஜனனா, அனைவரும் போற்றும் ஜனனா. செய்தி விரைவில் பரவுது, சர்வலோகம் வியக்குது, சத்தியா இது சத்தியா. செய்தி விரைவில் பரவுது, சர்வலோகம் வியக்குது, சத்தியா இது சத்தியா. சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, சின்ன பாலர் யாவருமே சீராய் நேராய் நடந்துமே, மன்னன் இயேசுவை தொழுது மகிழவாரே. பால ஜனனமான பெத்தலேகம் என்னும் ஊரில் ஆச்சரிய தெய்வ ஜனனா, அனைவரும் போற்றும் ஜனனா. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். அருமையான இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் இந்த பூமியில் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். அவருடைய பிறப்பை இந்த வசனத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஜனங்களுடைய பாவங்களை அவர் நீக்குவார், என்ன ஒன்று, இரட்சிப்பார். இந்த பூமியில் 2 காரியம்தான் மனுஷனுக்கு பெரும் சவாலா இருக்கிறது. ஒன்று பாவம். பாவம் முப்பிதாக்கள் மேல, முப்பிதாக்கள் நம்முடைய அப்பா, தாத்தா, பாட்டை, இப்படி தலைமுறையாக அவர்கள் செய்த பாவம் அவர்கள் மேல, அவர்களுடைய பிள்ளைகள் மேல, இப்படி தலைமுறையாய் எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ மனுஷன் மேல அது தொடருகிறதை நாம சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தின் மேல சாபம் இருக்குமேயானால் அந்த சாபம் எப்படி வேலை செய்கிறது என்று சொல்லி நீங்க கவனித்தால், சாபம் வியாதியை கொண்டு வருகிறது. சில சாபம் இளவயதின் மரணத்தை கொண்டு வருகிறது. சில சாபம் குறைவுகளை கொண்டு வருகிறது. இப்படி சில சாபம் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் மனுஷர் மேல, குடும்பத்தின் மேல கொண்டு வருகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று. அப்போ 2 காரியம் நம்ம கவனிக்கணும். ஒரு மனுஷன் மேல இருக்கிற சாபம்
இன்னைக்கு பல குடும்பத்துல சாபம் வியாதியா இருக்கிறது, இளவயதின் மரணமாய் இருக்கிறது, இழப்பு, வேலையில நஷ்டம், தொழில நஷ்டம், எங்க போனாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்படி நிறைய குடும்பத்துல காணப்படுகிற சாபத்தினால வந்த விளைவுகளை நாம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில அனுப்பினார் என்றால், மனுஷன் மேல இருக்கிற பாவத்தை மன்னிக்க நீக்க ஒரே ஒரு தேவனுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் மேல, உங்க தலைமுறைகள் மேல சாபங்கள் இருக்குமே ஆனால் அந்த சாபத்தை, அந்த பாவத்தை உங்களை விட்டு மாற்றவும், பாவங்களை மன்னிக்கவும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில நமக்காக தந்தார். இன்னைக்கு பல தலைமுறையாக நான் சொன்ன இழப்புகள், தோல்விகள், இளவயதின் மரணங்கள், இந்த மாதிரியான சாபம் உங்க குடும்பத்தில் இருக்குமேயானால், ஒரு மனுஷன் தன்னுடைய தேவைகளுக்காக எத்தனையோ பரிகாரத்தை செய்கிறான், செய்து பார்க்கிறான். ஒரு விடுதலை வந்துராதா, ஒரு சுகம் வந்துராதா என்று நான் உங்களுக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிற இரட்சகராய் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்க முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்று, அவர் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. இரண்டாவது, இரட்சிக்கிற இரட்சகராய் இருக்கிறார். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. காப்பாற்றுகிறவராய் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில பிறந்தார். உங்களை அவர் கடனில் இருந்து காப்பாற்றுவார். மருத்துவர்களால கைவிடப்பட்ட வியாதியாயிருந்தாலும் இயேசு உங்களை இரட்சிப்பார், அதாவது காப்பாற்றுவார். இயேசு உங்களை விடுவிப்பார். இந்த பூமியில நம்மளை காப்பாற்ற, நம்மளை இரட்சிக்க ஒரு தேவன் பிறந்திருக்கிறார். அதை தான் உங்களுக்கு சுவிசேஷமாக நாங்கள் இந்த இடத்துல அறிவிக்கிறோம். இரட்சகர் பிறந்திருக்கிறார். தீர்க்க முடியாத வியாதி, மருத்துவரால, மருந்தினால நீங்காத வியாதியை நீக்க இயேசு என்னும் இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தார். அவருடைய சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வியாதியானாலும், தொழில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ, என்ன குறைவுகளோடு இருக்கிறீர்களோ, என்ன சமாதான குறைவுகளோடு இருக்கிறீர்களோ, இயேசு உங்களை காப்பாற்றுவார். இயேசு உங்களை இரட்சிப்பார். அவர் மனுஷனுக்கு இரட்சகராகவே இந்த பூமியில பிறந்திருக்கிறார். நீங்க கவனித்தீர்களானால், ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இயேசு இரட்சிப்பாராம். பாவம் அவ்வளவு பெரிய ஆபத்தா என்று சொல்லி நீங்க கேட்டால், ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவன் மேல மரணம் வரும். 2 விதமான மரணம் மனுஷனுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று, இந்த பூமியில குறிப்பிட்ட வயதுல நாம மரிக்கிற மரணம். அதுக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு உண்டு. அப்பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் பரலோகமாகிய நித்திய ஜீவனுக்குள்
பங்கடைவார்கள். துன்மார்க்கமாய் பாவியாய் வாழ்ந்தவர்கள் நித்திய மரணத்திற்குள்ளாக, நரகத்திற்குள்ளாக போவார்கள். ஸோ 2 வித மரணத்தை தான் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ரொம்ப மோசமானது, பாவம் ரொம்ப கொடூரமானது, அது ரொம்ப வேதனைக்குரியது. இந்த பாவத்தில் இருந்து உங்களை ரட்சிக்கவும் காப்பாற்றவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார். எதெல்லாம் பாவம் என்றால் அது ஒரு பெரிய பட்டியலை ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். நான் அதுல சிலவற்றை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பாவம் நிறைய காரியத்தை வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். நான் சுருக்கமா ஒரு சில பாவத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரியான விட முடியாத பாவம், விலக முடியாத பாவம், இந்த பாவத்தில் இருந்து பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள், நான் இந்த பாவத்திலிருந்து மீண்டு வரணும், மீளணும், விடணும், நான் நல்ல மனுஷனா மாறணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. குடிகாரர்கள் அதே தான் விரும்புகிறார்கள், ரவுடிகள் அதே தான் விரும்புகிறார்கள். ஆனா முடியாம போகுது. முடியல அப்படி சொல்லுகிற உங்களை தான் ரட்சிக்கும்படி, அந்த பாவ படுகொலியில இருந்து காப்பாற்றும்படி இரட்சகர் இயேசு இந்த பூமியில வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் இந்த பாவத்திலிருந்து விடுபடணும், விலகணும், இந்த விபச்சார பாவத்தில் இருந்து, சூனிய பாவத்தில் இருந்து, வெள்ளி சூனிய பாவத்தில் இருந்து, அருவருப்புகளில இருந்து நான் விடுதலை ஆகணும், என்னால விட முடியல. நீங்க இயேசுவை நோக்கி ஜெபிப்பீர்கள் ஆனால் அந்த இயேசு உங்களை இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியே நான் இந்த வார்த்தைகளை கேட்க முன்பதாகவே நான் நிறைய பாவம் செய்துட்டேன், என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாய் மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது 3 காரியத்திற்காக. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த பூமியில் அனுப்பினது 3 காரியத்திற்காக. 1, பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தம் என்ன என்கிறதை அவர் முழு உலகத்திற்கும் பிரசங்கிக்கும்படி அனுப்பப்பட்டார். அடுத்து வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படி வந்தார். 3வது, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக அவரே தன்னுடைய சரீரத்தை பலியாக்கும்படி பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த பூமியில தந்தருளினார். என் பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படும்? உங்க பாவத்தை மன்னிக்கவும் உங்க பாவத்திற்கான பரிகாரத்தை செய்யவும் தான் இயேசு இந்த பூமியில வந்தார். யோவான் சுவிசேஷம் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு பிறந்திருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்துல உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. நான் இதுல இருந்து மீண்டு வரணும், என்னை விடுவீங்க, என்னை ரட்சிங்கன்னு கேளுங்க. என் பாவத்தை மன்னிங்க. பாவம் மன்னிக்கப்பட்டால் சாபம் விலகும், பாவம் மன்னிக்கப்பட்டால் ஆசீர்வாதம் வரும், பாவம் மன்னிக்கப்பட்டால் உங்க குடும்பம் துளிர்விடும். பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நல்ல செய்தியை உங்கள் மத்தியில சொல்லும்படி ஆண்டவர் எங்களுக்கு வேதத்துல கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். நீங்க உலகம் எங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அது எங்கள் மேல விழுந்த கடமையாய் இருக்கிறபடியினால்
நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கேளுங்க, மனம் திரும்புங்க. இயேசு இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியின் கடைசி நாட்களில மறுபடியும் அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற தாபனே, இந்த சாயங்கால நேரத்திலே ஜனங்களுக்காக அறிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டார்கள் தகப்பனே. இந்த சுவிசேஷம் எங்கும் உலகமெங்கும் பரவத்தக்க என் தேவன் எங்களை கொண்டு நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் செய்கின்ற எல்லா காரியத்திற்காகவும் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிற தாபனே. இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என் தேவனை தந்த தயவுக்காகவும் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறாரே. ஆவியானவரை தொடர்ந்து கிரியைகள் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.